இப்போ கோவையை சேர்ந்த ஜான் ஜெபராஜ் மத போதகர், அதாவது கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற மத போதகர் ஜான் ஜெபராஜ் வந்துட்டு பாலியல் குற்ற வழக்குல வந்து தேடப்பெறும் ஒரு நபரா கருதுறாங்க. நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போக்சோ சட்டம் போக்சோ சட்டம்னு சொல்லிட்டு நேத்து இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா போக்சோ சட்டம்னு பார்த்தா, போன வருஷம் அதாவது 2024 மே மாசத்துல போன வருஷம் மே மாசத்துல அந்த மத போதகருடைய வீட்டுல 2 குழந்தைகள் வந்து சிறுமிகள் வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து இப்ப ஜான் ஜெபராஜ் மேல உருவாயிருக்கு. போன மாசம் வரைக்கும் அவருடைய மனைவி கூட ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தினால 2 பேருக்கும் வந்துட்டு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இவர் ஒரு முஸ்லீம். நான் இப்ப மதவாத தூண்டுதல் பண்ணல, பட் நான் சொல்றேன் இது என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அரசாங்கம் அதை வெளிக்கொண்டு வரும். இவர் ஆக்சுவலா வந்துட்டு முஸ்லீம், கோவையில் இருக்கிறவங்க. இவர் ஒரு முஸ்லீம், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்டியானிட்டியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா இருக்கிற அந்த ஒரு 4-5 வருஷத்துல வந்துட்டு 4 வருஷம் தான், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதிக அளவுல பெரியவங்க எல்லாம் மேக்சிமம் வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இவருடைய பாடல்களுக்கும் செய்திகளுக்கும் அடிமையாகி டான்ஸுக்கும் அடிமையாகி போனாங்க நம்மளுடைய இளம் தலைமுறையினர். இது எப்படி சொல்லறங்கிறது தெரியல. ஒரு 2 குழந்தைகளை வந்துட்டு பாலியல் சீண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ சட்டம் இவர் மேல வந்து பதிவாகி இருக்கு. ஆனா இவர் வந்து இப்ப ஆல் எஸ்கேப், தலைமறைவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த கேஸ் இவர் மேல வந்திருக்கும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். இவர் ஏன் தலைமறைவாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப பெருசா ஓடிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் இவர் தவறு பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த மே மாசத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏன் அந்த பேரண்ட் எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லல? இப்ப இதை கொண்டு வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? 2 விஷயம் சொல்லிட்டேன். அந்த ஆள் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாப்ல அப்படின்னா கண்டிப்பான முறையில தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். நான் சப்போர்ட்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த குழந்தைகளுடைய பேரண்ட் போன வருஷம் மே மாசத்துல இருந்து இப்ப இந்த மாசம் வரைக்கும், இந்த வருஷம் மார்ச், இது ஏப்ரல் மாசம் வந்துருச்சா, இப்ப வரைக்கும் வாயை திறக்காது ஏன்? அரசு வெளிக்கொண்டு வந்தாலே தெரியும். சட்டத்துல கண்டிப்பா தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அது குழந்தைகள் வழக்குல.